பிதாவே, எங்கள் தொடர்பும் முடியுமாறுகிறே இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய நாளை எண்ணி போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆம் தந்தாய், மீண்டும் எங்களுக்கு ஒரு அருமையான அற்புத இறை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேன். உம்மை தொடர்ந்து நேசிக்கவும், அன்பு செய்யவும், உம்மை அனுபவிக்கவும், பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு இந்த ஒரு அருமையான இறை வாய்ப்பை கொடுத்துள்ளீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு எங்களது முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயர வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி
முன் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உமது திட்டம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உண்மை மறந்து வாழ்கின்றோமோ எங்கள் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கள் வாழ்வு மாசுபடிந்து உமது இறைத்தன்மை இழந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதலால் நீர்தான் உன் திருமகன் வழியாக தூயாக்கின் வழியாக திரு வழிபாட்டின் வழியாக எங்களை மீண்டும் சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி தூய உள்ளங்களை கொடுத்து வழிநடத்துகின்றேன். நீ செய்து வரும் அனைத்து அற்புத உதவிகளுக்காக நீ போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நீங்கள் நேச நல்ல இயேசுவே எங்களாயனே, நீ சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாகவும் தீர்தலாகவும் இருக்கின்றது. இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். இறை நன்மை தரும் நல்ல இயேசுவே, இது போன்ற கடவுளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது. எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகள் எத்தனை தெய்வங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்திலே அச்சமும் பயம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் சற்று சாதாரணமாக உம்மோடு உறவு கொண்டு வாழ வாய்ப்பை கொடுத்துள்ளேன். சாதாரண நட்பை கொடுக்காமல் உயர்ந்த நட்பை கொடுத்திருக்கின்றேன். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான என்று யாரிடமும் இல்லை. இதை வெறும் சொல்லினால் மட்டுமன்று உமது வாழ்வாடும் உமது தியாக செயலால் இதை வெளிப்படுத்தியுள்ளேன். உமது வாழ்வை எங்களுக்காக முற்றிலும் கொடுத்து எங்களை தேற்றிருக்கின்றேன். நீ செய்த இந்த அற்புத உதவிக்காக திவ்ய இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம் வழி நடத்தலை நாங்கள் அறிகின்றோம். எங்களுக்கு மற்ற படிகள் இருந்தாலும் சோர்வடைந்திருந்தாலும் இன்னும் சற்று நேரம் உறங்க வேண்டும் என்று ஆசிக்கும் வேளையிலும் நீர் எங்களை எழுப்பி உமது துணையாளிகளை அழைத்து வந்துள்ளீர். உமது அருமையான இந்த அருள்கள் கொடைக்காக போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாம் சொல்ல வேண்டியதில் வாருங்கள் மாண்டவராக இறைவனை தாழ்பணிந்து கொள்ளுவோம். வாருங்கள் நம் ஆண்டவராக புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறை போற்றியார் வரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் சொல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றியார் வரிப்போம். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், மறைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலகத்திரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் வெளிக்காக்கும் மாடுகள்.
அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தார் எத்துணை நலம். அன்று மிரிபாவிலும் பாறை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர்களை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். அல்லேலூயா. நாற்பது ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு விடுபூட்டியதா நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழைக்கும் இடைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. பிறரன்பு இல்லாமல் இறையன்பு இல்லை என்பதை அறிந்து உணர்வோம். ஒரு நாள் ரோட்டோரத்தில் விழுந்து கிடந்த ஒரு மனிதனை அன்னை தெரசா துடைத்து தழுவி தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார். மிகவும் குற்றுயிரான நிலையில், நலிவற்ற நிலையில் அந்த மனிதர் இருந்தார். இதனை பார்த்த ஒரு மனிதர் கேட்டார், இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து போய்விடும் இம்மனிதனுக்காக ஏன் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அன்னை தெரசா, இவன் இறக்கும் போதாவது அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்து மடிய வேண்டும் என்றார். ஆம் சகோதர சகோதரிகள், ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்வீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என இயேசு கூறும் வாக்கினை நினைவு கூர்ந்து தொடர்ந்து நாம் அவரை போற்றி புகழ்வோம். உங்களதில் உம்மை போற்றுகின்றோம். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு செலுத்து என்றுரைத்த இயேசுவே, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று கட்டளை தந்த இயேசுவே, தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவர் என்று தாழ்ச்சியின் உயர்வை தரும் இயேசுவே, நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களை வலியுறுத்தும் இயேசுவே, பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், நீங்கள் அஞ்சாமல் நம்பிக்கையோடு இருங்கள் என்ற இயேசுவே, மீண்டும் மண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒழியவே மாட்டார் என்று உறுதியாக சொன்ன இயேசுவே, இதையாற்று கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது என்று சொல்லும் இயேசுவே, தாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு இந்த துன்ப நாட்களை கடவுள் குறைப்பார் என்று அறிவுறுத்தும் இயேசுவே, தாய் தந்தையை மதித்து நட என்று அறிவுறுத்தும் அன்பின் இயேசுவே, தம் உயிரை காக்க வழிதேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர் என்று வைத்த இயேசுவே, உள்ளவருக்கு எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவர்களிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று வைத்த இயேசுவே, அன்பே இன்பமிருந்தார், அன்புக்கு விடையே சொல். அன்பே
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமம் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமம் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளமோ அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விடையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இவர்கள் செய்யும் நல்ல தெய்வமே, நீர் எங்களை சாதாரண விதத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு சாதாரண அன்பை காட்டாமல், உயிருள்ள விலை உயர்ந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தியது மட்டுமன்று பரிசாக கொடுத்திருக்கின்றேன். உமது அன்பை மனிதனாக பிறக்கச் செய்தீர். பிறந்த அன்பை எங்களுக்கு உணர்வாக கொடுத்தீர். இடைவிடாமல் போஷித்து வருகின்றீர். உமது அன்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து புதுப்பித்து வருகின்றேன். உமது அனைத்து அற்புத செயல்களை எண்ணி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை நீர் படைக்கும் போதும் பராமரிக்கும் போதும் ஒவ்வொன்றிலும் புனிதத்தை பார்க்கின்றேன். நன்றாக இருக்கின்றது என்று நீர் கூறுகின்றேன். ஆனால் நாங்கள் எத்தனை முறை பலவற்றை படைத்தாலும் அவைகளின் நன்மையை காணாமல் கொடுமையும் பொய்மையும் காண்கின்றோம். அப்படி என்றால் ஒரு தூய இயல்பு, தூய உருவு விளங்காமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதலால் நாங்கள் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக தொடர்ந்து மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களை இடைவிடாமல் புனிதப்படுத்தியவர்கள் உமது இரக்கம் எங்களுக்கு மிக மிக அவசியம். உமது கருணை எங்கள் மீது பொழிந்தருளும். இரக்கத்திற்காக மாலை பாடுகளை
ஆண்டவரே கிறிஸ்து ராஜரே, உங்களுக்கு ஆராதனை, உங்களுக்கு ஆராதனை. லுபுசான இயேசுவே ஆராதனை, உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை தூய ஆவியானவரே, உங்களுக்கு ஆராதனை. எங்களை தூய்மைப்படுத்தி அருள்வரங்களை பொழிப்பவரே ஆராதனை, உங்களுக்கு ஆராதனை. தூய ஆவியானவரே, உங்களுக்கு ஆராதனை. சபாபிதாவே, இந்த முதல் வாசகத்திலே திருச்சபை என்றால் என்ன, திருச்சபை எப்படி வளர வேண்டும், அந்த திருச்சபையில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, அவைகளை பற்றி ஆலோசிக்கவும் சிந்திக்கவும் அந்த திருச்சபை நீதிகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று, அந்த திருச்சபை யாருக்கும் சுமையாகிறார்கள் மனிதனுடைய சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினேன். முதல் திருக்கிருஷ்ணன் பாலமையும் எல்லாம் இல்லை இறைவா, உமது அருள்கொடையை முடியுமாறு இன்று வந்து ஆடுகிறோம். அனைத்து உலக திருச்சபைக்காகவும், குறிப்பாக நம் காப்பரசு பிரான்சிஸ்கர்களுக்காகவும், நம் ஆயர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், தொடர்பிய புதுநேர் அனைவருக்காகவும் அவர்களுக்கு கூடிய இறை அனுபவத்தை உற்சாகத்தை தர வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகிறோம். நமது பாரத நாட்டிற்காக கொண்டாடுவோம், நமது மாநிலத்திற்காக கொண்டாடுவோம், அதை ஆழ்வோருக்காகவும் அதன் மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும். ஊரடங்கு வேளையிலே மக்கள் சில கட்டளைகளை கடைபிடித்து மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று இதை கொண்டாடுகிறோம். விளையாடும் புறப்படுத்தப்பட்டோர், வறுமையுற்றோர், முதியோர் ஆகிய அனைவருக்கும் மன உறுதியை, உடலுக்கு நசுவத்தை தர வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகிறோம். நீங்கள் சிறுவருக்காகவும் இளங்கிய பெண்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் நிறைந்த பரிசுத்தாவின் பணிகளை பெற்றுக்கொண்டு ஞானத்திலும் அறிவிலும் வளரக்கூடிய ஆற்றலை பெற்று இறை அன்பில் செடுதாக விளங்க இறைவாக கொண்டாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் திவ்ய நற்கருணை பிரசனத்தில் பங்கு கொண்டு மென்மேலும் கிறிஸ்துவை ஒன்றவர்களாகவும் பிறரன்பு உடையவர்களாகவும் விளங்குமாறு இறைவாவை கொண்டாடுகிறோம். Amen.
எங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே உடனே மன்றாடுவோமாக. நற்பீசுகரமான இயேசுவே, இறையன்பிற்கு இலக்கணமானவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதம் திருமுறை திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் செலுத்தி உமது திருவுளத்தில் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உண்மையின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உண்மை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உங்களை பாதுகாப்பு உங்களை காப்பாற்றும் வழிகாட்டும் காவலாற்றினும் நிறைவாக மேற்பராக. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை, கருவினிலே
இயேசுவே